Praise the Lord. Hallelujah. கர்த்தரை மட்டுமாய் நம் ஆராதனை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். எல்லாம் அப்படி துதித்துக் கொண்டே இருப்போம். என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போது கர்த்தாவே உம் கிருபை என்னை தாங்கு. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது உம் மாறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. மறுபடியும் சொல்லுமா, என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே உம் கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது உம் மாறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆமையா, கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. இன்றைக்கு செய்திக்கென்று மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 12 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வைத்திருக்கிற வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். சில வசனங்களை வாசித்து என் செய்திக்குள்ளே நான் கடந்து போகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் கீழே வாசிக்க கேட்போம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூம் போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு 2ஆம் வசனம், உடனே வாசலுக்கு முன் நிற்கிற நிற்க இடம் இல்லாமல் போனது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நான் முன் சுருக்கத்தை சொல்லிவிட்டு என் செய்திக்குள்ளே நான் கடந்து போகிறேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த 2ஆம் அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே 4 பேர் எப்படியாய் ஒரு மனிதனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் வீட்டில் இருக்கிறார் என்பதை அறிந்து ஜனங்களெல்லாம் அந்த வீட்டை நிரப்பினார்கள். அந்த வியாதி படுக்கையில் இருக்கிற மனிதனால் வீட்டுக்குள் வர முடியாமல் போனபடினாலே அவனை சுமந்து கொண்டு வந்த 4 பேர் கூரையை பிரித்து கொண்டு கிறிஸ்துவுக்கு முன்பாக அந்த படுக்கையோடு இருக்கும் மனிதனை இறக்கினார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து அவர் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த இடத்திலே கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். இங்கே முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் கப்பர்நகூம் என்ற இடத்திற்கு வந்தார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று, ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறார் என்று, ஆண்டவர் வீட்டிலே வாசமாய் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் கேள்விப்படலாம் போகிறார்கள். எங்கே பார்த்தாலும் ஒரே பயம், திகில். ஒரு பக்கம் கொரோனா என்று எல்லா இடத்திலும் பீதியாக இருக்கிறது. ஆனால் இது இப்போ மாத்திரம் இல்லையா, மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்தை விட்டு இஸ்ரவேலுக்கு புறப்படும் நாள்களில் அவன் பார்வோன் இருதயம் கடினமாய் இருந்தபடினால முதற்குமாரர்களை, அந்த எகிப்தின் முதற்குமாரர்களை சங்கரிக்கும்படிய சங்கார தூதனானவன் கடந்து வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? வீட்டிற்குள்ளே அவர்கள் அடங்கி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார்கள். அந்த சங்கார தூதன் அவன் கடந்து போகும்பொழுது ஒருவனும் வீதியில் இல்லை, எல்லோரும் வீட்டில் இருந்தார்கள். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு வீட்டிலே இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு என்ன நடந்தது? அந்த 2ஆவது வசனத்தில் பார்க்கிறோம், உடனே வாசலுக்கு முன்பாக என்ன செய்தார்கள்? இடம் இல்லாமல் போக மட்டும் அநேகர் கூடி வந்தார்கள். Praise the Lord. So my point number 1, praise the Lord,
இந்த நாளிலே இயேசு உன் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்படும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அதை நிரப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த வீட்டை அவர் நிரப்புகிறார். தன்னுடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறார், தன்னுடைய மகிமையினால் நிரப்புகிறார், தன்னுடைய வார்த்தையினால் நிரப்புகிறார். அப்ப ஜனங்கள் எல்லாம் கூடி வந்தார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இந்த நாட்களில் இவ்விதமான வாதை நிறைந்த இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறது, ஆண்டவர் உன் வீட்டில் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் கேள்விப்பட்டா உன் வீடு நிரப்பப்படும். Praise the Lord. So my point number 1, praise the Lord. எதை வைத்து என்பதல்ல, யாரை வைத்து என்பதல்ல, எந்த திசை என்பதல்ல, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றால் நீ இருக்கிற வீடு அது நிரப்பப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து நம்மை பார்த்து இந்த வார்த்தை நம்ம கொடுக்கிறது நோக்கம் என்ன? நீ ஆண்டவரை விசுவாசித்தா, தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தா, நீ ஜெபத்தில் தரித்திருந்தா உன் வீடு நிரப்பப்படும். அப்ப எதை காண்பிக்கிற? அந்த இடத்துல அந்த வீடு நிரப்பப்பட்டது மனிதர்களால். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறது, எந்த சூழ்நிலையானாலும் அது நிரப்பப்படும். வெறுமை நிரப்பப்படும், கடன் தீர்க்கப்படும், வியாதி பலவீனங்கள் நீக்கப்படும். ஏனென்றால் இயேசு அவர் உன்னோட அவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களோட இருந்தால், praise the Lord, praise the Lord. அவர் உங்கள் வீட்டிலே உங்களுக்குள்ளே அவர் பிரசன்னம் இருந்தால் எல்லா வெறுமையும் எல்லா பற்றாக்குறையும் அது நிரப்பப்படும். எப்படியா நிரப்பப்படும்? Praise the Lord. நீ காற்றையும் பார்க்க மாட்டாய், நீ மழையும் பார்க்க மாட்டாய், ஆனா பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். Praise the Lord. எதை காண்பிக்கிறது? நீ எந்த திசை என்று பார்க்க மாட்டாய், யாரை வைத்தென்று பார்க்க மாட்டாய், ஆனால் கர்த்தரோ உன் எல்லையில இருக்கிறபடினாலே, உன் வீட்டிலே இருக்கிற படினாலே உன் வீடு நிரப்பப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என் வீடு நிரப்பப்படும், என் கடன் தீர்க்கப்படும், என் வியாதி நீக்கப்படும், என் பலவீனம் அகற்றப்படும். ஏனென்றால் இயேசு என் வீட்டிலே அவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் வீட்டிற்கு முன்பாக கூடி வந்தார்கள் என்றவன ஆண்டவர் நிர்விசாரணமா இல்லையா? கூடி வந்தவர்கள் அவருக்கு வசனத்தை போதித்தார். Praise the Lord. அப்ப கூடி வந்தவர்களுக்கெல்லாம் என்ன செய்தாரு? ஆண்டவருடைய வசனத்தை போதித்தார். அப்ப கூடி இருக்கிற காரியங்கள், கூடி இருக்கிற எல்லா திட்டங்கள், கூடி இருக்கிற எண்ணங்கள், நீ என்ன செய்ய வேண்டும்? வார்த்தையே அதன் மேல நீ பேச ஆரம்பி. Praise the Lord. வார்த்தையை பேச ஆரம்பி. அந்த வார்த்தை ஜீவனா இருக்கும், அந்த வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கும். அப்பொழுது இயேசுவின் வார்த்தை என்ன செய்யும்? எல்லா வைகளையும் அது உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. ஆண்டவர் கூடி வந்தவர்களுக்கு நீங்க ஏதோ சும்மா அமர்ந்து கொண்டு அவங்க வந்துட்டு போட்டு விடல, அவர்களுக்கு வார்த்தையை போதித்தார். Praise the Lord. நீ ஜெபிக்கும் பொழுது உன் வீட்டிலே இயேசு இருக்கிறார் என்றால் வார்த்தை. Praise the Lord. எல்லாருக்கும் வார்த்தை. வெறுமையா இருக்கிறதா வார்த்தை. Praise the Lord. இல்ல குழப்பமா இருக்கிறதா வார்த்தை. Praise the Lord. ஆண்டவருடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தையில ஆறுதல் வார்த்தையில கர்த்தருடைய வசனத்தை நீ சொல். Praise the Lord. இல்ல பற்றா குறையா இருக்கிற வார்த்தையை சொல். Praise the Lord. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே, praise the Lord. இல்ல ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதா? praise the Lord. உம்மாலே நான் ஒரு செறிக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். praise the Lord. எல்லாம் கடனாய் இருக்கிறதா? இது மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். praise the Lord. ஏனென்றால் உன் அறையிலே, உன் வீட்டிலே, உன் ஸ்தலத்திலே, உன் குடும்பத்தின் நடுவிலே அவர் இயேசு இருக்கிறார். praise the Lord. இயேசு இருந்தால் அங்கே நுகங்கள் முறிக்கப்படும். இயேசு இருந்தால் அங்க அலைகள் கொந்தளிப்பது இல்லை, அது ஸ்ட்ராங்கமாய் விழுவும். இயேசு இருந்தால் அது கடல்கள் பிளக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். praise the Lord Jesus, hallelujah, praise the Lord. நடந்த சம்பவம் என்ன ஐயா? அப்பொழுது ஒரே ஜனக்கூட்டமாக இருந்தது. அப்பொழுது 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். So my point number 2, praise the Lord. ஆங்கிலத்தில் பால்சி, கை கால் விழுவப்பட்டவன் என்று, அவன் பலனற்றவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப 4 பேர் ஒரு
பலவீனனை அவர் தூக்கி கொண்டு வருகிறார். So my point number 2, praise the Lord. ஆண்டவர் உன் எல்லையில இருந்தா, praise the Lord, hallelujah. ஆண்டவர் உன் எல்லையில இருந்தா ஜனங்கள் எல்லாம் தானாய் தேடி வருவார்கள். ஏனென்றால் கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்ற சத்தமும், praise the Lord, அது பட்டணத்தை எல்லாம் என்ன செய்யும், அது எட்ட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பாருங்க. நீ ஜெபித்தா காரியங்கள் கைக்கூட வரப்படணும். நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தா எல்லா பலவீனங்களும் அது தேவனுடைய சமூகத்தை, praise the Lord, தேவனுடைய சமூகத்தில் நீ வைத்தாயானா அவைகளிலே எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார். praise the Lord. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறார். 4 பேர் ஒரு பலவீனத்தை தூக்கி, ஒரு பலவீனமான மனுஷனை தூக்கி கொண்டு வருகிறார். எதை காண்பிக்கிறதையா? பிரைஸ் தி லார்ட். நீ ஆண்டவர் உன்னிடத்தில் இருந்தா உன் பலவீனமான காரியத்தை அவர் சமூகத்தில் வைத்து விடு. உன் திட்டத்தை அவர் சமூகத்தில் வைத்துடு. உன் எண்ணங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்துவிடு. உன் ஆசையை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்துவிடு. கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ கர்த்தருடைய சமூகத்தில் வைத்துவிடு. அவர் சமூகத்தில் ஹalleluya விடுதலை உண்டு. அவருடைய சமூகத்தில் ஆனந்தம் உண்டு. அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சி உண்டு. அவருடைய சமூகத்தில் praise the Lord ஆரோக்கியம் உண்டு. ஹalleluya praise the Lord. 4 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். praise the Lord. சில நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கிட்ட வராதபடி தடைகள் எல்லாம் இருக்கும். நீ தடைகளை மறந்து விடு. praise the Lord. மனுஷனின் வார்த்தையை மறந்து விடு. மனுஷனுடைய அவதூறு வார்த்தையை மறந்து விடு. மனுஷனுடைய புறங்கூறுதலை மறந்து விடு. அநேகர் என்ன செய்யறாங்க? புறம் கூறிக்கொண்டே இருக்கிறார். இவன் இப்படி, அவன் இப்படி, இது எப்படி, அது அப்படி இல்லை. கர்த்தர் உங்களை அதற்காக அவர் பெயர்ச்சலை அழைக்கவில்லையா? அந்த வாய் எது முக்கியமானது? அந்த வாயில நான் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த வாயினால நான் கர்த்தரை அவர் என்ன செய்ய வேண்டும்? என் இருதயத்திலிருந்து வருகிறது அந்த சத்தம் வாயில் என்ன வருகிறது ஐயா? அவர் துதியினால் நிரப்பப்பட வேண்டும். மனுஷனுடைய புறங்குறுதல்ல, இவனுடைய குறைகள் அல்ல, இவைகளெல்லாம் வெறும் குறைய பேசிட்டு ஆண்டவர் உயர்த்தனா ஆண்டவர் என்ன நினைப்பார்? இவ்வளவு நேரம் உலகத்தை பத்தி பேசிட்டு இப்பொழுது ஏயா அப்படி என்பதில்லை. என் பரிசுத்த கரங்களை நான் உயர்த்த வேண்டும். என் உதடுகளை praise the Lord அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டவைகளாய் இருக்க வேண்டும். அப்பொழுது வீண் வார்த்தையில் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். அப்ப இந்த 4 பேர் வராங்கய்யா. 4 பேர் ஒரு பலவீனமான மனுஷனை தூக்கி கொண்டு வராங்க. வந்து பார்த்தா ஒரே தடை. எங்க பார்த்தாலும் ஜனங்க உள்ள நுழைய முடியல. ஆண்டவரின் சத்தம் கேட்குது, ஆண்டவரை பார்க்க கூட முடியல. ஆண்டவருடைய சத்தம் கேட்குது, அவருக்கு முன்பாக இருக்கவில்லை. ஆனா 4 பேரும் வெளியே நின்று இருந்தா, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரே என்று கூப்பிட்டு இருந்தா, ஒருவேளை அந்த மீட்டிங்கை நிறுத்திட்டு ஆண்டவர் வெளியே வந்திருக்கலாம். ஆனா அவங்க அதை நினைக்கல. ஐயா, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இருக்கும் இடத்துல நான் இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்கு வெளியே இல்ல, நான் வீட்டுக்குள் கடந்து போக வேண்டும். வீட்டுக்குள் கடந்து போவதில்ல, ஆண்டவருக்கு முன்பாக அவர் பாதத்துல நான் அமர வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கு மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த 4 பேர் தூக்கி கொண்டு வராங்க. மனுஷனோ அவன் பலவீனப்பட்டவன். அவன் படுக்கையில படுத்திருக்கிறான். அவனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஆனால் 4 பேர் என்ன செய்யறான்? அவனை தூக்கி கொண்டு வருகிறார். யோசித்து பாருங்க. 4 பேர் எனக்கு உடனே ஞாபகம் வருகிறது என்றால், யோர்தான் பிளக்கும்படியாய் அந்த உடன்படிக்கை பெட்டியை 4 பேர் தூக்கி கொண்டு வந்தார்கள் ஐயா. அப்ப எதை காண்பிக்கிறது? ஒருவன் என்ன செய்கிறான்? அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஒருவனை தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் அவனோடு கூட ஜெபிக்கிற கூட்டம் இருக்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் சாதிக்கத்தக்கதாய் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த யோசுவாவின் காலத்தில் யோசுவாவை பெயர் சொல்லி அழைத்தான். பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த யோர்தான் பிளக்க வேண்டுமா? 4 பேர் அந்த உடன்படிக்கையின் பெட்டியை தூக்கினாங்க. அப்ப எதை காண்பிக்கிறது? உன்னை சுற்றிலும் ஜெபிக்கிறவர்கள் இருக்கும்போது ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஒன்றும் பேச முடியல, அப்படியே படுத்து கிடக்கிறான். ஆனால் அந்த 4 பேர் பார்த்தாங்க, நான் இவனை இப்படியே விடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அப்ப எதையா காண்பிக்க? ஒரு தீர்மானம். பிரைஸ் தி லார்ட். இவர்கள் இப்படி இருப்பதில்லை, இந்த காரியம் இப்படி இருப்பதில்லை, இந்த செயல் இப்படி இருப்பதில்லை. நான் இவைகளை என்ன செய்ய போகிறேன்? நான் தூக்கி கொண்டு போய் இடத்தை மாற்ற போகிறேன். இருக்கிற இடமில்லை, என் அப்பாவுக்கு முன்பாக நான் வைக்க போகிறேன். ஏனென்றால் என் அப்பாவின்
சமூகத்துல அது விடுதலை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பாவின் சமூகத்துல எனக்கு விடுதலை இருக்கிறது. விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகபடினால அந்த அந்த பலவீனமானவனை, அந்த ஒன்றும் செய்ய முடியாதவன், அவனால் ஏதோ எழுந்து நடக்க கூட முடியாது, அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள். எதை காண்பிக்கிறது? என்னுடைய பலவீனம் சில நேரத்தில் என்ன செய்ய முடியவில்லை, ஆண்டவர் கிட்ட கொண்டு போக முடியவில்லை. ஆனா என்னை சுற்றி இருக்கிற என்ன செய்யறாங்க, எனக்காய் திறப்பின் வாசல் நிற்கிறார்கள். நீ அந்த 4 பேரை போல திறப்பின் வாசல்ல நிற்கும் பொழுது நீ அநேகர் பாதாளத்திலிருந்து பிடிங்க எடுக்கும்படியாய் கர்த்தருடைய அழைத்து, இந்த நாள் என்னையா ஊரடங்கு, இது இப்படி அப்படி எல்லாம் இதேதான் பேசிக் கொண்டிருக்கான். ஆனா நீங்க இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய அறைக்குள்ள வைத்திருக்க இதற்காக நீ ஜெபிக்கும்படியாய், பிரைஸ் தி லார்ட், நீ சுத்தமான பொன்னாய் விளங்கும்படியாய், பிரைஸ் தி லார்ட். அவர் புடமிட்ட போது அந்த இடமெல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் முடிந்த பின்பு நீ வெளியே வரும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, நீ பராக்கிரமசாலியாய், பிரைஸ் தி லார்ட், நீ சுத்தமான பொன்னாய் விளங்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளை ஏற்படுத்தி இருக்கிற. எதற்காக? ஏதோ சும்மா அப்படியே பேசிக்கொண்டு இருப்பதல்ல. நான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க போகிறேன். நான் கர்த்தருடைய சமூகத்துல தரித்திருக்க போகிறேன். ஏன்? நான் இன்னும் இது வரைக்கும் ஜெபித்ததில்லை, இது வரைக்கும் அபிஷேகம் நிறைந்ததில்லை, இன்னும் அதிகமாய் நிறையும்படியாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? 4 பேர் தூக்கி கொண்டு வந்தாங்க. ஐயா, உன்னை சுற்றிலும் ஜெபிக்கிறவர்கள் இருந்தா, பிரைஸ் தி லார்ட், உன் காரியங்கள் எல்லாம், பிரைஸ் தி லார்ட், எங்க 2-3 பேர் ஒருமித்து அவர் நாமத்தின் நிமித்தம் கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். உன்னை சுற்றிலும் இருக்கும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், உன்னை சுற்றிலும் ஜெபிக்கிறவர்கள் இருக்கும் பொழுது உங்கள் நடுவிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் வீற்றிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது காரியம் கீழே வாசிக்கும், ஜன கூட்டத்தின் நிமித்தம் என்ன செய்ய முடியல, அவர்களால் நேர் வழியாக வாசல் வழியாக வர முடியவில்லை. உடனே என்ன செய்தார்கள்? அந்த வீட்டின் மேல கூரையை பிரித்து இவனை அப்படியே 4 கயிற்றினாலே கீழே இறக்கினார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எதை காண்பிக்கிறது? அவனோ பலவீனமானவன், அவனோ அந்த படுத்திருக்கிறவனும் பலனற்றவனாய் இருக்கிறான். ஆனா அந்த 4 பேர் உள்ள போக முடியலன்னு வீட்டுக்கு திரும்பி போகவில்லை. இல்லாவிட்டு அந்த 4 பேர் இவனை கடத்தி விட்டு, நீ எப்படியாவது ஆண்டவனை பார்த்தா நீ உன்னை ரட்சித்துக்கொள், இல்லாவிட்டு நீ சொஸ்தமாக இல்லாத பட்சத்தில் அது உன்னுடைய பாடு என்று சொல்லிவிட்டு 4 பேரும் போகவில்லை. எந்த காரியத்தை ஆரம்பித்தார்களோ அதை முடிக்கும் வரை அவங்க என்ன செய்தாங்க? உண்மை உள்ளவர்களாக இருந்தாங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 3, ஒரு காரியத்தை எடுத்தால் அரையும் குறையுமா இல்லை, அதை முடிக்கும் வர, விடுதலை பெறும் வர, ஜெயத்தை பெறும் வர நீ ஜெபத்திலே தரித்திரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எதை காண்பிக்கிறது? எதை காண்பிக்கிறது? பிரைஸ் தி லார்ட். அவர்கள் என்ன செய்தார்கள்? பார்த்தாங்க, எந்த வழியா நுழைய முடியல, வாசலாலும் நுழைய முடியல, ஜன்னலாலும் நுழைய முடியல, மனுஷனை கொஞ்சம் நவருங்கன்னு சொல்ல முடியல, ஏன்னா ஜாம் பேக்டா இருக்குது. உடனே பார்த்தாங்க, மனுஷன் நினைக்காத வண்ணமாய் அவங்க டெரஸ்ல போயிட்டு அங்க கூரையை பிரித்து என்ன செய்தாங்க? அதன் உள்ளாக இந்த மனுஷனை இறக்கினார்கள். அப்ப எதை காமிக்கிறது? இது வரைக்கும் நீ நடந்தது போல அல்ல, புதிதாக நான் காரியத்தை செய்யும்படியா நீ ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திரு. ஆண்டவரே, வழக்கம் போல அல்ல, ஆனா புதிதாக நீ செய்யும்படியா, இது வரைக்கும் நீங்க செய்யாத வண்ணமாய் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் புதிய திட்டங்களை, புதிய எண்ணங்களை, புதிய காரியங்களை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்த தான் போகிறார். உடனே போயிட்டு, ஐயா இதெல்லாம் கும்பலா இருக்கு, என்னால் போக முடியல, இந்த வீடெல்லாம் நிறைஞ்சிருக்கு, என்னால் போக முடியல, எந்த இடத்துல ஒரு இன்ச்சு கூட எனக்கு வாசல் இல்லை, நான் எப்படி போவது என்று நீ கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்காது. அவர்கள் உடனே மேலே போய் கூரையை பிரித்தார்கள். சில நேரத்தில் சில செலவுகள் இருக்கும் தான். பிரைஸ் தி லார்ட். அந்த கூரையை பிரித்தா அது நிச்சயமாய் மூட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் அவங்க தைரியமா செய்தாங்க. ஏன் தைரியமா செய்தாங்க? நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் இறங்குவேன் ஆகி இருக்கிற வண்ணமாய் அல்ல, கொண்டு போன வண்ணமாய் அல்ல, எல்லாவற்றிலும் அவர் என் மாற்றத்தக்கதாய் என் தேவனாகிய கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த 4 பேர் விசேஷம் உள்ளவர்கள் பாதியில விடவில்லை, ஆனா ஒரு வழியை வகுத்தார்கள். அந்த மனுஷன் அவன் பலவீனப்பட்டவன், அந்த 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 படுக்கையில் இருக்கிறான்.
அவனால் திட்டமும் சொல்ல முடியாது, வாய்த்தது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்ல முடியாது, எல்லாம் பலவீனம். ஆனால் அந்த 4 பேர் சும்மா இல்லையா, எப்படியாவது விடுதலை ஆக்க வேண்டும். எந்த காரியம் உன் வீட்டில் படுத்த படுக்கையா இருக்கிறது, எந்த சூழ்நிலை உன் வீட்டில் படுத்த படுக்கையா இருக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? குடும்பத்தோடு குடும்ப ஜெபத்தில் தரித்திருந்து நீங்க மன்றாடி ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, இதை நீர் செய்யாத பட்சத்தில் நான் உம்மை விடுவதில்லை, நீர் என்னை ஆசீர்வதிக்காத பட்சத்தில் உம்மை நான் விடுவதில்லை, இந்த காரியம் வாய்க்காத பட்சத்தில் நான் உம்மை விடுவதில்லை. எப்பொழுது அது அவருக்கு சித்தமாய் இருந்தால் நிச்சயமாகவே நீ விடுதலையை காணும்படியே கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த கூரையை பிரித்து அவள் இறக்குகிறாள். அவன் பலவீனம். ஆனா இந்த 4 பேருக்கும் இருந்த விசுவாசம் எவ்வளவு பெரியதா இருந்தது. என்ன விசுவாசம்? என் பலவீனத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வைத்தால் இனி வந்த வண்ணமாய் அல்ல, கர்த்தர் ஒரு மாற்றத்தை அவர் உண்டாக்குவார். So my point number 4, விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் அவர் பிரியப்படுத்துவது கூடாத காரியமாயிருக்கிறது. உன் விசுவாசம் எவ்வளவு தூரம் கடந்து போகும்? வாசல்ல ஜனங்கள் இருக்கிறார் என்று திரும்பி வருமா? இடம் இல்லை என்று குறை பேசுவா? இல்லை, உன் விசுவாசம் எப்படியாவது நான் நிச்சயமாகவே என் தேவனுடைய பிரசனத்தை நான் என்ன செய்வேன்? காணுவேன், அவருடைய மகிமையை நான் ருசி பார்ப்பேன், அவருடைய அக்கினின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் அவர்கள் திரும்பி போகவில்லை, கூரையை பிரித்து ஆண்டவருக்கு முன்பாக அந்த பலவீனப்பட்டவனை அவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். எதை காண்பிக்கிறது? எதை காண்பிக்கிறது? கர்த்தர் உன்னோடு இருந்தால், கர்த்தர் உனக்குள்ளே இருந்தால் உன் விசுவாசம் அசையாதையா, உன் நம்பிக்கை மெலிந்து போகாது. ஏனென்றால் இதுவரை நடத்தினவர் அவர் இனிமேலும் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Praise the Lord. அவர் விசுவாசம் பெரிதா இருந்தது. அவர் விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பார்க்கிறோம், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. Praise the Lord. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் வந்தபோது ஆண்டவர் மனுஷனால் ஒருவரால் சொல்ல முடியாது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. ஆனால் ஆண்டவர் இங்கே அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறபடினால, அவர் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறபடினால அவர் சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அங்க வந்து அநேகர் உட்கார்ந்து எல்லாம் நினைக்கிறாங்க, இது தேவ தூஷணம், பாவம் மன்னிக்கப்பட்டது என்று எப்படி சொல்ல முடியும் அப்படி என்று. ஆனால் ஆண்டவர் உடனே அவர்களை அறிந்து அவர்கள் நோக்கி, நீங்க ஏன் இப்படி சிந்திக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது முதலாவது காரியம் ஆண்டவர் செய்கிறதுன்னு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எது உனக்கு வேறாய் இருக்கிறதோ, எந்த காரியத்து நிமித்தம் இப்படி பலவீனமாய் இருக்கிறதோ, அதை நான் என்ன செய்ய போகிறேன்? சொஸ்தப்படுத்த போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். So my point number 5, சொஸ்தப்படுத்துகிறார். அவன் பலவீனத்தில் படுத்திருக்கிறான், அவனால் நடக்க முடியவில்லை, எழுந்திருக்க முடியவில்லை, ஒன்றும் செய்ய முடியல, செயலற்றவன் இஸ் லைக் a vegetable, ஒன்றுமே செய்ய முடியல. 4 பேர் என்ன செஞ்சாங்க? அவனை கொண்டு வந்து இறக்கி வச்சிட்டாங்க. அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், கடினமாக இருந்தது. 1000 மனம் தளராமல் அவர்களாம் என்ன செய்தாங்க? ஆண்டவருக்கு முன்பாக வச்சாங்க. அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் 4 பேர் தூக்கி கொண்டு வந்தார்கள். இது வரைக்கும் 4 பேர் அவனுக்கு உதவி செய்தார்கள். இப்பொழுது ஒருவனும் உதவி செய்ய ஆள் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக அப்படியே இருக்கான். அவன் யோசிச்சிருப்பான், ஐயா இருக்கிற 4 பேரும் போயாச்சே,
இப்ப நான் என்ன செய்வேன்? யார் என்னை தூக்குவா? எல்லாம் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் கரைந்து போனது. இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவர் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை நீ கரைந்து போக வேண்டாம். ஏனென்றால் இதுவரைக்கும் 4 மனிதர்களை தூக்கி கொண்டு வந்தார்கள். ஆனால் இனிமேலோ நான் கர்த்தராகிய தேவன், உன்னை சுமக்கிறவராயிருக்கிறேன், உன்னை காலுண்டி நிற்க பண்ணுகிறவராயிருக்கிறேன். ஏனென்றால் என் தேவனுடைய பிரசன்னம் உன் இல்லத்திலே அது பலமாய் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இறக்கி வைத்தாங்க, சந்தோஷம்தான். இப்போ அவங்க வேலை முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்க ஐயா. இப்போ அதே படுக்கையில் 4 பேரும் இல்லை, கயிறும் இல்லை, ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவரே, நான் விடுதலை வர வேண்டும் தான் வந்தேன். ஆனால் இருக்கிற நம்பிக்கையும் போனது, இருக்கிற உதவியும் போனது. இப்போ உதவியற்றவனாய் இருக்கிறனே. ஒன்றை மாத்திரம் நீ புரிந்து கொள், நீ சாதாரண இடத்துல அல்ல, தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிறபடினால நீ தனித்தவன் அல்ல. உன் தாயின் வயிற்றில் உருவாதற்கு முன்பாகவே அவர் கண்கள் உன்னை கண்டபடினால இந்த நாளை நியமித்திருக்க. எதற்காக? நீ தனித்திருக்கிற என்று புலம்புவதற்காக அல்ல, நீ கர்த்தருடைய பிரசனத்தில் இருக்கிறாய் என்பதை நீ அறிவாயானா நீ புலம்புவதல்ல, நீ கம்பீர சத்தத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்துவாய். ஏனென்றால் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தோ நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். Praise the Lord, praise the Lord, hallelujah, Jesus, hallelujah. அப்ப என்னையா நடந்தது? இப்பொழுது தனித்தவனாயிருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறது, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எல்லாம் நினைச்சிருப்பா, நீ எழுந்து நட, நீ துள்ளி குதிச்சு ஓடு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு ஓ, எல்லாம் நினைச்சிருப்பா. இதை சொல்வாரா அதை சொல்வாரா? ஆனால் ஆண்டவர் அதை சொல்ல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. என்னையா அர்த்தம்? எந்த காரியம் உனக்கு வேறாய் இருந்ததோ, எந்த காரியம் உன்னுடைய பலவீனத்துக்கு காரணம் மூல காரணமாய் இருந்ததோ, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உன் சாபங்கள் நீக்கப்பட்டது. உன் தரித்திரங்கள் எல்லாம் தள்ளி வைக்க, எல்லாம் தரித்திரங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டது. இனி உனக்கு கடன் அல்ல, இனி உனக்கு பலவீனம் அல்ல, இனி உனக்கு பற்றாக்குறை அல்ல. ஏன்? உன் குறைகளை நீக்கும்படியாய் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, praise the Lord. விசுவாசிப்போம், எல்லாம் துதிப்போம். எந்த காரியம் நீ உறுத்தி கொண்டிருக்கிறது? எந்த காரியம் அது படுத்த படுக்கையா இருக்கிறது? எந்த திட்டம் படுத்த படுக்கையா இருக்கிறது? எந்த பலவீனம் படுத்த படுக்கையா இருக்கிறது? எந்த பற்றாக்குறை படுத்த படுக்கையா இருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறது, அது வேற, அது கோர என்ன செய்ய போறேன்? நான் முறிக்க போகிறேன். ஏனென்றால் நான் விடுதலை கொடுக்கும் நாட்கள் அது வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. என் கால்கள் சறுக்கும் போது நான் என்ன செய்வேன்? ஆண்டவருடைய சமூகத்தில் நான் தேடுவேன். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உடனே சுத்தி இருக்கணும்னா சொல்றாங்க. இவர் யாரையா இதை சொல்ல? ஏனென்றால் ஆண்டவர் யார் என்பதை ஆண்டவர்கிட்ட தான் அமர்ந்திருந்தாங்க, ஆண்டவரை சுத்தி தான் அமர்ந்திருந்தாங்க. ஆனா அவர் யார் என்பதை அறியாதவர்களாக இருந்தார்கள். Praise the Lord. ஆண்டவர் கிட்ட அமர்ந்திருப்பதனால் நீ அறிந்திருக்கிறாய் என்பதல்ல, அவர் வார்த்தையை விசுவாசித்தால் அவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருப்பாய். Praise the Lord. பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா எல்லாம் கேள்வி கேட்கிறது, இவர் பாவம் மன்னிப்பேன் என்று சொல்வதற்கு இவர் யார்? ஏனென்றால் வெளித்தோற்றமாய் அவர் அமர்ந்திருக்கிறாங்க, ஆனா உள்ள அவர் யார் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனா வார்த்தை உனக்குள்ளே இருந்தா, அந்த வார்த்தை உனக்குள்ளே இருந்தா நீ ஒன்று மாத்திரம் அறிந்து கொள்வாய். அந்த வார்த்தை இருந்தால் இவர் தானே, இவரால் தானே எல்லாம் செய்ய முடியும் என்பதை நீ அறிந்திருப்பாய். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் வல்லமை வெளிப்படுவது மாத்திரமல்ல, அவருடைய மகத்துவம் வெளிப்படுவது மாத்திரமல்ல, இந்த இடத்துல அவருடைய பராக்கிரமம் வெளிப்படுகிறது. பாவத்தை மன்னிக்கத்தக்கதான ஒருவர்
என் நடுவிலே அவர் இருக்கிறார். Praise the Lord. என் நடுவிலே அவர் இருக்கிறார். அந்த 2 மார்க் சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது விதமாக இருக்குது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை பார்த்து நோக்கி. அப்ப யோசித்து பாருங்க, மற்றவர்கள் அறிய வேண்டும் யார் இவர் பாவத்தை மன்னிக்கிற தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் அறியும்படியாய் செய்கிறார். உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய். அநேகர் கிறிஸ்துவுக்குள் நீ ஆதாயப்படுத்த வேண்டுமா? இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய். அநேகரை ஆண்டவருக்குள்ளே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நடத்த வேண்டுமா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இயேசுவானவர் அன்றி வேற ஒரு வழி இல்லை பிதாவை நான் சந்திப்பதற்கு. ஆண்டவரே மெய்யான வழியா இருக்கிறார். ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே அவர் வழியா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி விட்டு விட்டாரா? அந்த கோரை அவர் என்ன செய்த முறித்து அதனோடு விட்டு விடவில்லை. அங்கே பார்க்கிறோம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். முதலாவது அவனுடைய கோர் ப்ராப்ளம், அவனுடைய மூளை காரணத்தை அவர் சொஸ்தப்படுத்தி அவன் பாவத்தை மன்னித்தார். அடுத்தது அவர் சொல்லுகிறது, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு இங்கேயும் அங்கேயுமா இல்லை. எந்த ஜனம் உன்னை உதாசனப்படுத்தினதோ, எந்த ஜனம் நம்பிக்கற்ற சூழ்நிலை இருக்கிறதோ, எந்த ஜனம் இது நடக்கவே நடக்காது என்று எல்லாம் பூட்டிவிட்டு இனி இதில் ஒன்று முகாந்திரம் இல்லை என்று எண்ணுகிறார்களோ அந்த வீட்டுக்கே நீ கடந்து போ. அப்பொழுது கேட்பார், இது எப்படி ஆயிற்று? நீ தைரியமாய் சொல்லு, இது கர்த்தராலே ஆயிற்று, இது மனுஷனுடைய கண்களுக்கு இது ஆச்சரியமா இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எதையா காண்பிக்கிறது? அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவன் சாபங்கள் உடைக்கப்பட்டது, அவன் கட்டுகள் அறுத்துண்டு போனது. இப்பொழுது ஆண்டவனை பார்த்து சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட. அப்ப எதையா காண்பிக்கிறது? சாபம் அறுக்கப்பட்டதல்லவா, தரித்திரம் உடைக்கப்பட்டதல்லவா, கடன் தொல்லை எல்லாம் முறிக்கப்பட்டதல்லவா, வியாதி எல்லாம் தீர்க்கப்பட்டதல்லவா. உன் படுக்கையை நீ எடுத்துக்கொண்டு நட. இதுவரைக்கும் அவன் படுத்துக்கொண்டே இருக்க, அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அவன் படுத்துக்கொண்டே இருக்கிறான். ஆனா வார்த்தை இப்பொழுது வருகிறது, நீ இப்படியே படுத்து கொண்டிராத, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எங்கே நடந்து போக வேண்டும்? உன் வீட்டுக்கு போ, உன் இல்லத்திற்கு போ, உன் ஜனத்தின் இடத்துல போ, உன்னை உதாசீனப்படுத்தின இடத்துல போ, இனி நடக்காது என்று முற்றுப்புள்ளி வைத்தவன் இடத்துல போ, இனி இவனிடத்துல ஒரு நன்மை உண்டாகுமோ என்று சந்தேகப்பட்டவன் இடத்துல போ. அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க அவர் வல்லவராய். ஹalleluya, praise the Lord, praise the Lord. நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். praise the Lord, praise the Lord. வீட்டுக்கு நீ கடந்து போ, உன் இல்லத்திற்கு கடந்து போ, நீ வேலை செய்கிற ஸ்தலத்திற்கு கடந்து போ, உன் உற்றார் ஜனங்கள் பார்க்கும்படியே கடந்து போ. ஏனென்றால் உன்னை பார்க்கிறவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவன் பலவீனமாய் இருந்தான், அவன் படுக்கையில் இருந்தான், 4 பேர் உதவியோடு இருந்தவர், இப்பொழுது அவனே தானாகவே நடந்து போகிறான். இது கர்த்தராலே ஆயிற்று, இது மனுஷனுடைய கண்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கு. 6ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, ஹalleluya. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் கவலைக்கும் நீங்களாக்கி என்னை ரட்சித்தார். அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் இறங்கி அவன் இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி அவனை ரட்சித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதையா நம்ம பார்க்கிறோம். அவன் படுக்கையில் இருந்தான், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று போதும் படுக்கையில் இருந்தான். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், நீ படுத்திருந்தது போதும்,
நீ தரித்திரத்தில் இருந்தது போதும், நீ யோசித்தது போதும், உன் சிந்தனை குழப்பிக் கொண்டிருந்தது போதும். படுத்த நாட்கள் முடிவடைந்தது. இனி நீ எழுந்து நடக்கும் நாட்கள் வருகிறது. Praise the Lord. Hallelujah. நீ எழுந்து நிமிர்ந்து நடக்கும் நாட்கள் வருகிறது. யாக்கோபு என்னும் பூச்சியே, நீ உன் தூசியை உதர்விட்டு எழும்பு. ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். Praise the Lord. உன் வீடுகள் இனி பூட்டப்பட்டு இருக்காது. இருள் அடைந்து இருக்காது. துஷ்டன் பிரவேசிப்பதில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வெளிச்சம் அங்கே இறங்கி வரும். அது எல்லாவற்றையும் மகிமையினால் நிரப்பப்படும். Praise the Lord. Hallelujah. தேவன் வீட்டில் வந்திருக்கிறார், இயேசு வீட்டில் வந்திருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்ட போது அந்த வீடு நிரம்பினது. உன் வீடும் நிரம்பும். Praise the Lord. Hallelujah. அவன் நடந்து போகும் என்று சொல்லும் பொழுது 12 வசனத்தை வாசிக்கிற உடனடியாக அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். நாம் ஒரு காலமும் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவனை கூட்டிக் கொண்டு வரும்போது எல்லாம் வேடிக்கை பார்த்தாயா? அவன் படுக்கையில் இருக்கும் போது எல்லாம் பார்த்தான். எல்லாம் பார்த்து கொண்டே தான் இருப்பான். ஒருவனும் ஒன்றும் செய்ய மாட்டான். ஆனால் ஆண்டவர் ஒண்டிதான் உன் கோரையும் முறிப்பார், உன் தரித்திரத்தையும் முறிப்பார். உன் பலவீனத்தில் உனக்கு பலத்தையும் கொடுப்பார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட. உன் காரியத்தை விட்டு விட்டு நீ எழுந்து நட. எந்த காரியம் உன்னை துக்கித்துக் கொண்டிருக்கிறது அதை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்து விட்டு நீ எழுந்து நட. இப்பொழுது படுத்த படுக்கையில் இருந்தவன் இப்போ மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். படுத்து எடுத்துக்கொண்டு நடக்கும்போது எல்லாருடைய கண்களும் பார்க்கிறது. ஆனால் இவன் இருதயமோ கர்த்தருடைய கிருபையினால, இவன் இருதயமோ கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியே நிறைந்து அவன் பாருங்க போகும்போது வியாதிப்பட்ட போது அவன் எல்லா கூரையெல்லாம் பிரித்து கொண்டு உள்ள போக வேண்டியதாக இருந்தது. ஆனால் வியாதி சொஸ்தமான போதோ பிரித்த இடத்திலிருந்து மேலே வரவில்லையா? அவன் கம்பீரத்தோட அந்த வாசல் வழியாய் அவன் தன் வீட்டுக்கு கடந்து போகிறான். யோசித்து பாருங்கள். எழுந்து கொண்டு நட என்று சொல்லும் பொழுது அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக அவன் போனான். எதை காண்பிக்கிறது? அழுது கொண்டு விதைக்கிறவன் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு அவன் கம்பீரத்தோட திரும்பி போவான். நீ அழுது கொண்டிருந்தாயா? இது எப்படி என்று நீ திகைத்து கொண்டிருந்தாயா? வியாகுலத்தில் இருந்தாயா? ஆண்டவர் சொல்ல, இதோ நாட்கள் வருகிறது, என் அபிஷேகம் உன்னை பலப்படுத்த போகிறது, என் காரியங்கள் உன் நுகத்தை முறிக்க போகிறது, உன் தரித்திரங்கள் எல்லாம் உடைய போகிறது. நீ கம்பீரத்தோட உன் தலையை நிமிர்ந்து கொண்டு கர்த்தர் என்னோடு இருக்கிறார், மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று எல்லா ஜனங்கள் பார்க்கத்தக்கதாய் அவன் நடந்து தன் வீட்டுக்கு கடந்து போனான். எல்லாருக்கும் ஆச்சரியம். இவ்விதமான காரியம் நாங்கள் பார்க்கவே இல்லையே. எல்லாம் ஒன்று செய்தாங்க, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறது என்ன? பிரேஸ் தி லார்ட். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறது என்ன? படுக்கையில் இருக்கும் நாட்கள் முடிவடைகிறது. எப்பொழுது நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, எப்பொழுது உன் இல்லத்திலே இல்லை ஜெபிக்கும்படியாய் திறப்பின் வாசல் நிற்கும் பொழுது, எப்பொழுது உன்னுடைய காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது, அப்பொழுது நீ தைரியமா சொல்லலாம், ஆண்டவர் நிச்சயமாகவே என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது என்னுடைய எல்லா தரித்திரங்களும் முறிவடைந்தது. பிரைஸ் தி லார்ட். அவன் எல்லாருக்கும் முன்பாக படுக்கையில் வந்தவன் நடந்து கம்பீரத்தோட திரும்பி போகிறான். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? ஹalleluya. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கர்த்தாவே கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும்போது
ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆமையா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பயந்தார்கள். அவன் இருதயம் திகிலாய் இருந்திருக்கும். யார் எனக்கு விடுதலை கொடுப்பா? ஆண்டவர் சமூகத்தில் வந்தா நீங்கள் வந்த வண்ணமாய் அல்ல, திரும்பி போகும்பொழுது நிச்சயமாகவே அவர் சந்தோஷத்தினால் நிரப்புவார். அவர் மகிழ்ச்சியினால் நிரப்புவார். அவர் தம் வல்லமையினால் நிரப்புவார். பயந்து கொண்டிருக்கிறாயா? திகிலடைந்து கொண்டிருக்கிறாயா? நம்பிக்கற்ற சூழ்நிலை இருக்கிறாயா? ஒன்றே ஒன்றுதான், என் கால்கள் சறுக்கிற போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. எழுந்து நட. உன் பலவீனத்தோடு அல்ல, பலவீனத்திலிருந்து சொஸ்தமாகி நீ எழுந்து நட. அந்த நாளில் நடந்ததுன்னு எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இந்த நாளிலே எந்த மனக்குழப்பத்தோடு இருந்தாலும் ஒன்றை மாத்திரம் சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. வந்த வண்ணமாய் அல்ல, படுக்கையில் அல்ல. இதோ நாட்கள் வருகிறது, நான் எழுந்து நடந்து என் வீட்டுக்கு செல்லதான் போகிறேன். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். யார் மத்தியில? உன் சத்துருக்களின் மத்தியிலே உனக்கு செய்து தன் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் ஆசீர்வாதத்தை பார்க்கதான் போறீங்க. நல்ல பிதாவே, இந்த நாளைக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. உண்மையே நம்பி சார்ந்திருக்கிற உடைய ஜனகத்திற்கு உடைய ரத்தம் ஒவ்வொரு எல்லை மேலும் பூசப்படுவதாக. சங்கார தூதரான உள் பிரவேசிக்காதபடி இவர்களை எல்லா வாதிலிருந்து பாதுகாப்பது மாத்திரமில்லை, எல்லா பலவீனத்திலிருந்து பாதுகாத்து உடைய கிருபையினால் இரக்கத்தினால் தயவினால் முடிசூட்ட வேண்டுமாய் கேட்கிறோம் ஐயா. திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடல் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா பற்றாக்குறையும் நிரப்புவீராக. எல்லா அவர் பாத்திரங்கள் நிரம்பி வழிந்து ஓடுவதாக. ஆண்டவரே, நீர் சகலவற்றிலும் அவளை ஆசீர்வதித்து, சகலவற்றாலும் ஆசீர்வதித்து, அவள் நன்மையினால் கிருபையினால் வழி நடத்த வேண்டுமாய் கேட்கிறோம் ஐயா. மீதியானவளை பொறுப்படுத்தி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கும் பிதாவே, ஆமென். நம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரோ அவருடைய கிருபை இரக்கம் உங்களோடு இருப்பது மாத்திரமல்ல, அவரை சார்ந்து அவரை நம்பி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நீ வெட்கமடையாதபடி கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து உங்களுடைய சந்தோஷத்திற்குள்ளே, வெற்றிக்குள்ளே அவர் நடத்துவாராக. எப்பொழுது அவர் வார்த்தையை சார்ந்து அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.